அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த வீடியோல நான் ஃப்ரைடே ஒரு கோவிலுக்கு விசிட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோவிலோட வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே சொல்லிட்டு போகலாம்னா கோவிலோட அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சீரியஸாகவே. ஏன்னா நாங்கள் ஃப்ரைடே அப்போ போயிருந்தோம், எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் சம் சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கோவிலில் பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேசலாம். ஸோ நம்ம இப்போது ஃபைனலாக அந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து தொல்காப்பியம் பூங்காக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது. ஆக்சுவலாக எதுக்காக ஃப்ரைடே ஆனால் இந்த கோவிலுக்கு அலோவ் பண்ணுறாங்க, மற்ற டேஸ்லலாம் எதுக்காக அலோவ் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாமே தான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். அதாவது கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ மட்டும் இந்த என்ட்ரன்ஸில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ இந்த வழியாக தான் போகணும். போகிற வழி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி காடாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றியுமே ரிவராக இருக்கும். இந்த ரிவர் வேறு எதுவும் இல்லைங்க, அடையார் ரிவர் தான். அடையார் ரிவருக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட லொக்கேஷன் தான். இந்த கோவிலோட நேம் வந்து அங்காள பரமேஸ்வரியாம். ஆக்சுவலாக இந்த கோவில் எத்தனையோ வருஷ காலமாக இங்கே இருக்குதாகவும், அது மட்டும் இல்லாமல் மற்ற பூங்காவை எல்லாமே கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணதுனால, கவர்மெண்ட் எல்லாமே கையில் எடுத்து நடத்துறதுனால இந்த கோவிலுக்குள்ளே மற்ற டேஸ்லலாம் வர்றதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நமக்கு சரியாக சொல்லலை. கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால இந்த கோவிலில் வந்து மற்ற டேஸ்லலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரைடேல மட்டும் இந்த கோவில் விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். எப்போ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3 PM இருந்து 6 PM வரைக்கும் தான் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வின்டர் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இருட்டாயிடுமா. ஸோ அதனால் அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே மூடிடுவாங்களாம். இப்போ சம்மர் டேன்றதுனால நல்ல வெளிச்சமாகவே இருக்கிறதுன்றதுனால ஒரு 6:30 வரைக்கும் கூட அலோவ் பண்ணுறாங்க. இது தாங்க அந்த அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன். அதாவது இந்த கோவிலுக்கு மசான கொள்ளை நடத்துவாங்களாம். இங்கே ஃபுல்லாக கொள்ளை விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக கொள்ளை விட்டுட்டு பிரிட்ஜு கிட்ட தான் சாமியை கரைப்பாங்களாம். இது எல்லாமே அந்த தொல்காப்பியம் பூங்கா உள்ளே இருக்கிறது தாங்க. ஏன்னா நீங்கள் தொல்காப்பியம் பூங்காவோட வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக வேறு யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோவில் எக்ஸாக்டாக என்னங்க கோவிலை பார்த்துட்டிங்களா? ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல வீடியோலேயே. அப்போது நேரில் போனால் அது எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நான் தொல்காப்பியம் பூங்காவில் போனது கிடையாது. இந்த கோவில் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுனால மட்டும்தான் போனேன். பட் போன இடம் ஃபுல்லாகவுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ இல்லை மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கோ, இந்த மாதிரி எதனா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டான பிளேஸ் எதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சுற்றிலையும் ரிவர் இருக்குது, காடு மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் நாம் மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தொல்காப்பியம் பூங்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, இந்த கோவிலுக்காக மட்டும்தான் போயிருந்தேன். இந்த கோவில் தொல்காப்பியம் பூங்காக்கு பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த அடையார் சைடு வரும் இல்லையா, இந்த கோவில் அப்படியே தொல்காப்பியம் பூங்கா உள்ளதான் இருக்கு. அதுக்குள்ள பேக் சைடில் வச்சிருக்காங்க. அதாவது இந்த கோவில் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லா சைட்ல இருந்துமே அந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுவாங்களாம். பட் இப்போ அந்த பூங்காவை கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணதுனால நம்ம கவர்மெண்ட்
பட்டர்ஃப்ளை பிளெஸ்ஸிங்ஸ் கூட கொடுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் பூங்காக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு தடை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஃப்ரைடேல மட்டும், ஆக்சுவலா அது ஒரு அம்மன் கோவில்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மன் கோவிலுக்கு பொதுவாக ஃப்ரைடே தான் நல்ல நாளுன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் கூட. ஸோ அதனால ஃப்ரைடேல மட்டும் ஆஃப்டர்நூன் 3 PM இருந்து 6 PM வரைக்கும் அலோவ் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம சம்மர் டேஸ்ன்றதுனால 6 PM வரைக்கும் அலோவ் பண்றாங்க. மற்ற டேஸ்ல, அதாவது மழை காலத்துலலாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே இருட்டாயிடுமா. ஸோ அதனால காட்டு பகுதியில அந்த மாதிரிலாம் வர முடியாது இல்லையா இருட்டான இருக்கிற டைம்ல. ஏன்னா அது உள்ளலாம் லைட்லாம் கிடையாது. ஸோ அதனால மக்களோட சேஃப்டிக்காக மட்டும் 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல அமாவாசை அப்போ ஓப்பன் பண்றாங்க. அதாவது அமாவாசை ஃப்ரைடே இருக்கும்போது மட்டும், அமாவாசை வரும்போது எல்லாமே ஓப்பன் பண்றாங்க கோவிலுக்கு. மற்றபடி நார்மல் டேஸ்லலாம் அமாவாசை வந்தா அப்பவும் கோவில் ஓப்பன் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஃப்ரைடேல மட்டும்தான் அந்த கோவிலுக்கு அலோடுன்னு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல செக்யூரிட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஃப்ரைடேல மட்டும் அந்த சைடு போக முடியும். அது மட்டும் இல்லாம அவர் உள்ள வந்து என்டர் பண்ணும்போதே கேட்பாரு, கோவிலுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போங்க. மற்ற டேஸ்லலாம் அந்த சைடு அலோவ் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வேலை நடந்து போறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோவிலோட பூசாரி சொன்னாரு. ஸோ இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் இதுதான். இந்த கோவில் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு, ஏன் பல பேருக்கு தெரியாது. அதனால இந்த கோவிலை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கோவில் அங்காள பரமேஸ்வரி கோவில் சொல்லியிருப்பேன். இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரு ஆத்து கோவில் தான். ஏன்னா அந்த காலத்துல இருந்து ஆத்து கோவில் சொல்லியே பழகிருக்காங்க. அந்த அம்மனோட பேரு அங்காள பரமேஸ்வரின்னு வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த கோவிலை பத்தி கண்டிப்பா பார்ப்போம். அது வரைக்கும் அத்வைத தர்மா.